ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோமியத்திலிருந்து பூச்சி விரட்டி தயாரிக்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. கசப்பு தன்மையும் பால் தன்மையும் அதிகமாக இருக்கிற தழையை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா இலைகளும் போடணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு கிடைச்சது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. எனக்கு என்னென்ன கிடைச்சிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. வேப்ப இலை, தும்பை இலை, அருகம்பில், நொச்சி இலை, உத்தாமணி, பப்பாளி, அரளி, துளசி, ஆமணுக்கு இலை, புங்கை இலை, ஆடாதொடை, ஓமத்தங்காய், கற்றாழை, சிறியானங்கை, துத்தி இலை, எருக்கு, துண்டிங்காய் மட்டும் கிடைக்கலைங்க. கிடைச்சது வரைக்கும் இந்த மாதிரி பொடியாக வெட்டிக்கணும், இல்லைன்னா உரலில் போட்டு இடிச்சுக்கணுங்க. இந்த ருக்கு பயபுலை பற்றி உங்களுக்கே தெரியும். இவ்வளோ தான் கிடைச்சிது கோமியம். நான் டெய்லியுமே கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டேங்க. இதை கலக்கி விடுறப்ப இது நல்லா டைட்டாக மூடி விடணுங்க. அப்போ தான் நல்லா இருக்கும், இல்லைன்னா பூச்சி வச்சிரும். இந்த கோமியத்தில் 1 லிட்டர் பூச்சி விரட்டிக்கு 5 லிட்டர் சாதா தண்ணியை மிக்ஸ் பண்ணி செடிக்கு தெளித்து விடலாங்க. என்னோட கத்திரிக்காய் செடிக்கு நான் இப்படி தான் தெளித்து விடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.